ஓம் சாந்தி. டிசம்பர் 3, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அதி புனிதமான தந்தையின் மடிக்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்களின் எண்ணங்களில் கூட புனிதமாக, அதாவது தூய்மையாக இருக்க வேண்டும். கேள்வி: அதி புனிதமான குழந்தைகளிடம் உள்ள போதையும் அடையாளங்களும் யாவை? பதில்: தாங்கள் அதி புனிதமான தந்தையின் மடியை பெற்றுள்ளார்கள் என்ற போதையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதி புனிதமான தேவர்களாக அவர்கள் ஆகின்றனர். அவர்களின் மனதில் தீய எண்ணங்கள் எதுவும் பிரவேசிக்க முடியாது. அவர்கள் நறுமணமிக்க மலர்கள். அவர்கள் ஒருபொழுதும் தவறான செயல்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அகநோக்கிலிருந்து தங்களையே சோதித்து பார்க்கிறார்கள். அனைவரும் என்னிடமிருந்து நறுமணத்தை பெறுகின்றார்களா? எனது கண்கள் எதை நோக்கியாவது ஈர்க்கப்படுகின்றனவா? பாடல்: உங்கள் பாதையிலேயே வாழ்ந்து உங்கள் பாதையிலேயே மடிவேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் பாடலை கேட்டீர்கள். பின்னர் அதை உங்களுக்கு உள்ளேயே கடைந்து அதன் அர்த்தத்தை பிரித்தெடுக்க வேண்டும். உங்கள் பாதையிலேயே மடிவேன் என கூறியவர் யார்? ஆத்மாவே இதை கூறினார். ஏனெனில் ஆத்மாவே தூய்மையற்றவர். இறுதியிலேயே நீங்கள் தூய்மையானவர்கள் என கூறப்படுகின்றீர்கள். அல்லது நீங்கள் ஒரு தூய சரீரத்தை பெறும் பொழுது உங்களை தூய்மையானவர்கள் என கூற முடியும். தற்பொழுது நீங்கள் முயற்சியாளர்களே. நீங்கள் மரணிக்கவே தந்தையிடம் வருகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தந்தையை விட்டு நீங்கி மற்றொருவை ஏற்றுக்கொள்வது என்றால் ஒருவருக்கு மரணித்து மற்றொருவருடன் வாழ்வதாகும். லௌகீக தந்தை ஒருவரின் குழந்தை தனது ஷரீரத்தை நீக்கும் பொழுது அவர் சென்று வேறொரு தந்தைக்கு பிறக்கின்றார். இங்கும் அவ்வாறே நீங்கள் மரணித்து பின்னர் அதி புனிதமான தந்தையின் மடியை பெறுகின்றீர்கள். அதி புனிதமானவர் யார்? தந்தை என்று கூறப்பட்டது. புனிதமானவர் யார்? சந்நியாசிகள். ஆம், சந்நியாசிகள் புனிதமானவர்கள் எனப்படுகின்றனர். உங்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. அவர்கள் புனிதமானவர்கள் ஆகின்றனர். இருந்தும் அவர்கள் தூய்மையற்றவர்கள் மூலமே பிறப்பெடுக்கின்றனர். நீங்கள் இப்பொழுது அதி புனிதமானவர்கள் ஆகின்றீர்கள். அதி புனிதமான தந்தையே இவ்வாறு உங்களை ஆக்குகின்றார். அம்மக்கள் புனிதமானவர்கள் ஆகுவதற்காக தங்களின் வீடுகளை விட்டு செல்கின்றனர். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். சொர்க்கத்தில் நீங்கள் தேவர்கள். எனவே நீங்களே அதி புனிதமானவர்கள். உங்களின் துறவரம் எல்லையற்றது. அவர்களுடையதோ எல்லைக்கு உட்பட்டது. அவர்கள் புனிதமானவர்கள் ஆகின்றனர். நீங்களோ அதி புனிதமானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்கின்றீர்கள் என புத்தி கூறுகின்றது. ரஜோ கால பகுதியிலேயே சந்நியாசிகள் வருகின்றனர். ரஜோவாக இருப்பதற்கும் சதோ பிரதானமாக இருப்பதற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. நீங்கள் அதி புனிதமானவர் மூலம் மிகவும் அதி புனிதமானவர்கள் ஆகின்றீர்கள். அவரோ ஞானக்கடலும் அன்புக்கடலும் ஆவார். ஆங்கிலத்தில் ஞானக்கடல் அன்புக்கடல் என கூறப்பட்டுள்ளது. அவர் உங்களை மிக மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் அதி புனிதமான அதி மேலானவரை அழைக்கின்றீர்கள். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள். தூய்மையற்ற உலகிற்கு வந்து எங்களை அதி புனிதமானவர்கள் ஆக்குங்கள். எனவே எங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்ற போதையை குழந்தைகளாகி நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் என்னவாக ஆகுவோம்? நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். குழந்தைகள் எழுதுகின்றனர், பாபா, மாயை எங்களுக்கு பல புயல்களை கொண்டு வருகின்றாள். எங்களின் எண்ணங்களில் தூய்மையாகுவதற்கு அவள் எங்களை அனுமதிப்பதில்லை. நாங்கள் அதி புனிதமானவர்கள் ஆகுவதால் நாங்கள் ஏன் அத்தகைய தீய எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம்? தந்தை கூறுகின்றார், தற்பொழுது நீங்கள் முற்றிலும் அதி புனிதமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது பல பிறவிகளின் இறுதியில் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு விசையுடன் கற்பிக்கின்றார். எனவே குழந்தைகளே, நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள் என்ற போதையை உங்களின் புத்தி கொண்டிருக்க வேண்டும்.
லக்ஷ்மி நாராயணரை அவ்வாறு ஆக்கியவர் யார்? பாரதமும் சொர்க்கமாக இருந்தது. இந்நேரத்தில் பாரதம் தமோ பிரதானமாகவும் சீரழிந்தும் உள்ளது. இப்பொழுது நாங்கள் அதை புனிதமானதாக ஆக்குகின்றோம். அதனை அவ்வாறு ஆக்குகின்ற ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் தெய்வங்கள் ஆக வேண்டும் என்ற போதை உங்களுக்குள்ளேயே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தகைய தெய்வீக குணங்களை கொண்டிருப்பதும் அவசியம். நீங்கள் இப்பொழுது அடிமட்டத்தில் இருந்து மேலேறி விட்டீர்கள். ஏனி படத்தில் எழுச்சியும் வீழ்ச்சியும் என எழுதப்பட்டுள்ளது. கீழே விழுந்து விட்டவர்களால் எவ்வாறு தங்களை அதி புனிதமானவர்கள் என அழைக்க முடியும்? அதி புனிதமான தந்தை மாத்திரமே வந்து குழந்தைகளாகிய உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். நீங்கள் அதி புனிதமான உலக அதிபதிகள் ஆகுவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். எனவே நீங்கள் அதிக அளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். பாபா எங்களை மிக மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கே வந்துள்ளார். உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் தூய்மையாகி ஒரு நறுமணமிக்க மலராக ஆகுங்கள். சத்தியம் யுகம் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. துர்நாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. ஷரீர உணர்வே துர்நாற்றம் என கூறப்படுகிறது. எவர் மீதும் தீய பார்வை எதுவும் இருக்கக்கூடாது. உங்களின் கணக்கில் சேர்க்கப்பட்டு உங்களுடைய மனசாட்சி உள்ளே உறுத்துகின்ற வகையில் எந்த பிழையான செயல்களையும் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் 21 பிறவிகளுக்கான செல்வத்தை சேர்க்கின்றீர்கள். நீங்கள் மிகுந்த செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சகல தெய்வீக குணங்களாலும் நிரம்பி இருக்கின்றீர்களா என ஆத்மாக்களாகிய உங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டும். பாபா கூறுவது போன்று நான் முயற்சி செய்கின்றேனா? உங்களின் இலக்கும் குறிக்கோளும் என்னவென்று பாருங்கள். சந்நியாசிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. நீங்கள் யாருடைய மடிக்கு வந்துள்ளீர்கள் என்ற போதையை குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அவர் எங்களை என்னவாக ஆக்குகின்றார்? அகநோக்கு உடையவராகி நீங்கள் எந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர் ஆகியுள்ளீர் என சோதியுங்கள். அனைவரும் இந்த ஞானத்தின் நறுமணத்தை பெறும் வகையில் நாங்கள் அவ்வளவு அழகானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இந்த நறுமணத்தை பலருக்கும் வழங்குகின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களையும் உங்களை போன்று ஆக்குகின்றீர்கள். அனைத்திற்கும் முதலில் யார் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள். இந்த ஞான மார்க்கத்தில் பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு எவரும் குருவாக இருக்க முடியாது. மற்ற அனைவரும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள். கலியுகத்திலேயே பக்தி இடம் பெறுகிறது. அப்பொழுதே ராவணன் பிரவேசிக்கின்றான். உலகிலுள்ள வேறு எவருக்கும் இது தெரியாது. நீங்கள் சத்யுகத்தில் இருந்த பொழுது 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். ஒரு நாள் கடந்து விட்டாலும் நீங்கள் அதை பௌர்ணமி தினம் என அழைக்க மாட்டீர்கள். இங்கும் அவ்வாறே. சக்கரம் ஒரு பேனை போல் தொடர்ந்தும் சிறிது சிறிதாக சுற்றுகிறது. நீங்கள் இப்பொழுது 16 ஸ்வர்க்க கலைகளும் நிரம்பியவர்கள் ஆக வேண்டும். அதுவும் அரை கல்பத்திற்காகும். பின்னர் கலைகள் தொடர்ந்தும் குறைவடையும். உங்களின் புத்தியில் இந்த ஞானம் உள்ளதால் நீங்கள் அதிக அளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பது பலரின் புத்தியில் புகுவதில்லை. ஞானக்கடல் அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், நமஸ்தே. குழந்தைகளே, நீங்களும் பிரம்மாண்டத்தின் அதிபதிகள் ஆவீர்கள். அனைவரும் அங்கேயே வசிக்கின்றனர். பின்னர் நீங்கள் உலக அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிப்பதற்காக தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை விடவும் அதிக மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். நான் உலக அதிபதி ஆகுவதில்லை. நான் உங்களை என்னை விடவும் மகத்தான புகழ் வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். குழந்தைகள் தங்கள் லௌகீக தந்தையை விடவும் மகத்தானவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் கற்றதனால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்று உள்ளார்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். தந்தையும் கூறுகின்றார், நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய அந்தஸ்தை பெறுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே முதலில் இந்த போதை அதிகரிக்க வேண்டும்.
தந்தை இவரில் இருப்பதனால் தந்தையால் இந்த வேளையிலும் வந்து உங்களுடன் பேச முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு உரியவர்கள். இந்த ரதம் அவருக்கு உரியது. எனவே அதி புனிதமான தந்தை இப்பொழுது உங்களை தூய்மையாக்குவதற்கு வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது மற்றவர்களை தூய்மையாக்க வேண்டும். நான் ஓய்வு பெறுகின்றேன். நீங்கள் அதி புனிதமானவர்கள் ஆகும் பொழுது தூய்மையற்ற எவரும் இங்கு வரமாட்டார்கள். இது அதி புனிதமானவர்களின் தேவாலயம், அதாவது சர்ச். அந்த தேவாலயங்களுக்கு செல்பவர்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களே. அனைவரும் தூய்மையற்றவர்களும் புனிதமற்றவர்களும் ஆவார்கள். இது மிக பெரிய புனிதமான தேவாலயம். தூய்மையற்ற எவரும் இங்கு காலடி எடுத்து வைக்க முடியாது. எவ்வாறாயினும் உங்களால் இப்பொழுது இதனை செய்ய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இவ்வாறு ஆகும் பொழுது அனைத்து சட்டங்களும் அமுல்படுத்தப்படும். வேறு எவராலும் உள்ளே வர முடியாது. இந்த ஒன்று கூடலில் தாங்களும் வந்து அமர முடியுமா என சிலர் கேட்கிறார்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் அலுவலர்கள் போன்றோருடன் பணி செய்வதால் அவர்கள் இங்கு வந்து அமர்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்கள் பெயர் போற்றப்படும் பொழுது நீங்கள் வேறு எவரையும் பற்றியும் அக்கறைப்பட தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்கு அந்த அக்கறை இருப்பது அவசியம். அதி புனிதமானவர் கூட அவர்களுக்கு வழிவிட வேண்டியுள்ளது. தற்சமயம் அவர்களுக்கு இல்லை என உங்களால் கூற முடியாது. உங்களுடைய செல்வாக்கு பரவும் பொழுது மக்களின் பகைமையும் குறைவடையும். பின்னர் அதி புனிதமான தந்தையே பிராமணர்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்துவீர்கள். சந்நியாசிகளை அதி புனிதமானவர்கள் என்று அழைக்க முடியாது. அவர்கள் ரஜோகால பகுதியில் மாத்திரமே வருகிறார்கள். அவர்களால் உலக அதிபதிகள் ஆக முடியுமா? நீங்கள் இப்பொழுது முயற்சியாளர்கள். சில நேரங்களில் உங்கள் நடத்தை மிக நன்றாக உள்ளது. சில நேரங்களில் அது பெயரை அவதூறு செய்யும் வகையில் உள்ளது. நிலையங்களுக்கு வரும் பலரால் முற்றிலும் எதையும் இனம் காண முடிவதில்லை. நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள் என்பதையும் மறந்து விடுகின்றீர்கள். உங்கள் நடத்தையிலிருந்து நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள் என்பதை தந்தையால் புரிந்து கொள்ள இயலும். உங்கள் பாக்கியத்தில் அது உயர்ந்த அந்தஸ்து இருக்குமாயின் நீங்கள் பெரும் ராஜரிகத்துடன் நடந்து கொள்கின்றீர்கள். யார் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நினைவில் கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களுக்குள் உள்ளார பொங்கி எழும் சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். நாங்கள் இறை தந்தையின் மாணவர்கள், எனவே அவர் மீது அதிக அளவு மரியாதை இருக்க வேண்டும். நீங்கள் இந்த கணத்திலும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதற்கு இன்னமும் காலமெடுக்கும் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். அனைத்தும் வரிசை கிரமமானதே. ஒரு கட்டடமும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பின்னர் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கிறது. நீங்கள் இப்பொழுது சத்தோ பிரதானமாகவும் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிரம்பியவர்களாகவும் ஆகப் போகின்றீர்கள். கட்டடம் கட்டப்படுகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்வர்க்கம் என்ற கட்டடத்தை கட்டுகின்றீர்கள். அதி புனிதமற்றதாக ஆகிவிட்ட பாரதம் இப்பொழுது அதி புனிதமானதாக ஆக்கப்படுவதை குறித்து நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்களை பெருமளவில் எச்சரிக்கை செய்ய வேண்டும். உங்கள் அந்தஸ்தை அழிக்கும் வகையில் உங்கள் பார்வை இருக்கக்கூடாது. நான் இதனை பாபாவிற்கு எழுதினால் பாபா என்ன நினைப்பார் என்று எண்ணாதீர்கள். இல்லை, அனைவரும் இந்நேரத்தில் முயற்சி செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இவரையும் அதி புனிதமானவர் என அழைக்க முடியாது. இவர் அவ்வாறு ஆகிவிட்ட பின்னர் இந்த ஷரீரமும் எஞ்சி இருக்காது. நீங்களும் அதி புனிதமானவர்கள் ஆகின்றீர்கள். எவ்வாறாயினும் பல்வேறு அந்தஸ்து மட்டங்கள் உள்ளன. அதற்கு நீங்களும் முயற்சி செய்து மற்றவர்களையும் அவ்வாறு செய்வதற்கு தூண்டுவது அவசியமாகும். பாபா தொடர்ந்தும் பல கருத்துக்களை உங்களுக்கு வழங்குகின்றார். எவரேனும் வரும்பொழுது அவருக்கு அதி புனிதத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுங்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் சத்யுகத்தில் பிறப்பெடுக்கிறார்கள். மற்றோர் பின்பே வருவதால் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. சிவ் பாபா உங்களை என்னவாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள்.
உங்களை ஷரீரமற்ற ஆத்மாக்களாக கருதுங்கள். அதி மேலான சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பித்து உங்களை அதி மேலானவர்கள் ஆக்குகின்றார். நாங்கள் பிரம்மா மூலம் கற்கின்றோம். பிரம்மா விஷ்ணு ஆகின்றார். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது முழு உலகிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. உங்களுக்கு மாத்திரமே தெரிந்த ராமராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபிக்கின்றீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றோம். பாபா இப்பொழுது எங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். தந்தையை தவிர வேறு எவராலும் எங்களை அமைதி தாமத்திற்கோ அல்லது சந்தோஷ தாமத்திற்கோ அழைத்து செல்ல முடியாது. இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் அல்லது முக்தி அடைந்து விட்டார் என கூறும் பொழுது அவர்கள் தொடர்ந்தும் கட்டுக்கதைகளையே கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், எவ்வாறு விகாரம் நிறைந்த தூய்மையற்ற ஆத்மாக்களால் அமைதி தாமத்திற்கு செல்ல முடியும்? நீங்கள் எந்த அளவு ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதனை நீங்கள் அவர்களுக்கு கூற முடியும். எவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என இந்த ஞானக்கடலை கடையுங்கள். நடந்தும் உலாவியும் திரியும் பொழுதும் இந்த உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். தகுதியுடையவர்கள் ஆகுவதற்கு எங்களுக்கு பொறுமையும் இருக்க வேண்டும். வேறு எவருமின்றி பாரத மக்களே முற்றிலும் தகுதி வாய்ந்தவர்களாகவும் முற்றிலும் தகுதி அற்றவர்களாகவும் ஆகின்றனர். தந்தை இப்பொழுது உங்களை தகுதியானவர்கள் ஆக்குகின்றார். இந்த ஞானம் மிகவும் களிப்படைய செய்கிறது. நாங்கள் இந்த பாரதத்தை அதி புனிதமானதாக ஆக்குவோம் என்ற மகத்தான சந்தோஷம் உள்ளார உள்ளது. மிகவும் ராஜரிகமான நடத்தை இருக்க வேண்டும். உங்கள் உணவு, பானம், நடத்தை போன்றவற்றிலிருந்து ஒருவரால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சிவ் பாபா உங்களை மிக மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் அவரின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். எனவே நீங்கள் அவருடைய பெயரை புகழடைய செய்ய வேண்டும். நீங்கள் அதி புனிதமானவரின் குழந்தைகள் என அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு உங்கள் நடத்தை இருக்க வேண்டும். படிப்படியாக நீங்கள் தொடர்ந்தும் இவ்வாறு ஆகுவீர்கள். உங்கள் புகழ் தொடர்ந்தும் வெளிப்படும். அப்பொழுது தூய்மை அற்றவர்கள் எவரும் உள்ளே வராத வகையில் சட்டதிட்டங்கள் கொண்டு வரப்படும். உங்களுக்கு இன்னமும் காலம் தேவைப்படுகிறது என பாபா புரிந்து கொள்கின்றார். உங்கள் ராஜ்யம் தயாராகும் வகையில் குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். பின்னர் இந்த நியதிகளை நடைமுறைப்படுத்தினால் பரவாயில்லை. அந்த நேரத்தில் இங்கிருந்து கீழே அபு வீதி வரை நீண்ட வரிசை ஒன்று இருக்கும். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பாருங்கள், பாபா தொடர்ந்தும் உங்கள் பாக்கியத்தை அதிகரிக்கின்றார். நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள். பதமா பதம் என சரியாகவே கூறப்பட்டுள்ளது. அவர்கள் காலடியில் ஒரு தாமரையை பதம் காட்டுகின்றார்கள். அவை அனைத்தும் குழந்தைகளான உங்களின் புகழாகும். இருப்பினும் தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ், தந்தையை நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும் வகையில் எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். முற்றிலும் நறுமணமிக்க மலராகுங்கள். ஷரீர உணர்வு என்னும் துர்நாற்றத்தை நீக்குங்கள். 2. உங்களின் நடத்தை மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். அதி புனிதமானவர்கள் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். உங்களின் அந்தஸ்தை அழிக்கும் வகையில் உங்கள் பார்வை இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் 3 பேறுகளாலும் நிறைந்திருந்து நம்பிக்கை இழந்த சிதையில் அமர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான தானத்தை வழங்குவீர்களாக. சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து என்றென்றும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான 3 ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள்.
சதா இந்த 3 பேறுகளாலும் நிறைந்திருக்கின்ற குழந்தைகள் சந்தோஷம், பாக்கியம் மற்றும் மலர்ச்சியான முகத்துடன் காணப்படுகிறார்கள். அவர்களை பார்க்கின்ற மக்கள் வாழ்வதற்கான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த கணத்தில் அவர்கள் உயிருடன் வாழ்ந்த பொழுதிலும் அவர்கள் நம்பிக்கை இழந்த சிதையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது மரணித்த அந்த ஆத்மாக்களுக்கு உயிர் கொடுங்கள். அவர்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான தானத்தை கொடுங்கள். இந்த 3 பேறுகளும் உங்கள் பிறப்புரிமை என்ற விழிப்புணர்வில் சதா நிலைத்திருங்கள். இந்த 3 பேறுகளிலும் இரட்டை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஸ்லோகம்: பற்றற்றவராகவும் சகல உரிமைகளும் உடையவர்களாகவும் இருந்தவாறு செயல்களை செய்யுங்கள். இதுவே பந்தனங்களிலிருந்து விடுபட்டுள்ள ஸ்திதியாகும். அவ்யக்த இஷாரா: இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். கர்மாத்தீத் என்றால் அப்பால் இருப்பதாகும். அதாவது அனைத்து வகையான எல்லைக்கு உட்பட்ட சுபாவங்களிலும் சமஸ்காரங்களில் இருந்தும் விடுபட்டிருப்பதாகும். எல்லைக்கு உட்பட்ட எதுவும் பந்தனமாகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட எதுவும் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருப்பதாகும். இப்பொழுது தந்தை பிரம்மாவை போன்று எனது என்ற எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட உணர்விலிருந்தும் விடுபட்டு இருந்து அவ்யக்த நாளை கொண்டாடுங்கள். அதுவே அன்பின் அத்தாட்சி எனப்படுகிறது. ஓம் சாந்தி.